Hey days, welcome back to Bobby the Code Healer YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தாங்க பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. அதோட கண்டினியூஸாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்க. நான் வந்து போன வீடியோவில் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் பார்க்கலான்னு இருப்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் கான்செப்ட் வந்து முடிச்சிடலாங்க. ஓகேங்களா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னாங்களா? You can in switch statement you can jump to various cases based on your expression. அதாவது உங்கள் எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேரியஸ் கேசஸ் எந்த கேசஸ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாங்க, மூவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சின்டாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுருங்க. இப்போ இது ஸ்விட்ச்ன்றது கீவேர்டுங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 1 கோலன். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னா உள்ளே பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக்குங்க. கேஸ் 2 ஸ்டேட்மெண்ட் பிரேக். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கேஸ் வேணாலும் கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன இருக்கணும்னா டிஃபால்ட்டுன்னு இருக்கணுங்க. டிஃபால்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறனால கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக் கொடுத்துர்லாங்க. இப்போ உங்களுக்கு இது புரியாத மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பார்த்தா புரிஞ்சிருங்க. இப்போது இதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா நோட்ஸ் என்னென்னாங்க, cases have to be same type as expression must be as constant or literal. அதாவது இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்கள இங்கே எக்ஸ்பிரஷன் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு கேஸும் செக் பண்ணுறதும் ஸ்ட்ரிங்காக தாங்க இருக்கணும். இப்போ அதுவே இங்கே வந்து இன்டீஜர் கொடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இன்டீஜராக இருக்கணுங்க. ஓகேங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் அலௌடுங்க. இப்போ நான் இங்கேயே கேஸ் 1 கொடுத்துட்டு மறுபடியும் நான் இங்கேயே கேஸ் 1 கொடுத்தேன்னா அந்த மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? அது வந்து நாட் அலோடுங்க. பிரேக் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் தி சீக்வன்ஸ். பிரேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த சீக்வன்ஸை டெர்மினேட் பண்ணுறதுக்குங்க. இப்போ இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வந்து இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே பிரேக் கொடுத்தோம்னா இது அப்படியே டெர்மினேட் ஆகிடுங்க. இதெல்லாம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. இது வந்து அப்படியே டெர்மினேட் ஆகி ஓடி போயிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் வில் எக்ஸிக்யூட் வென் நன் ஆஃப் தி அபவ் டஸ். இப்போ டிஃபால்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கே நம்ம மேலே எத்தனை கேஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலும் அதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தாங்க டிஃபால்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் டிஃபால்ட் இஸ் நாட் அட் தி எண்ட் புட் பிரேக் ஆஃப்டர் இட். அதாவது டிஃபால்ட் வந்து நம்ம எண்டில் கடைசியில் போட்டோம்னா இங்கே பிரேக் தேவையில்லைங்க. ஓகேங்களா? அதுவே இங்கே எங்கேயாச்சும் போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பிரேக் கொடுக்கணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுங்க? இருங்க, ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். என்னென்னா ஃப்ரூட்டுன்ற வேரியபிளில் வந்து நான் இன்புட் வாங்குறேங்க. ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் நேம் வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். இப்போ ஸ்விட்ச் ஃப்ரூட், அதாவது இது வந்து கீவேர்டுங்க. ஃப்ரூட் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதாங்க எக்ஸ்பிரஷன். நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம்னா இந்த ஃப்ரூட்டுன்ற வேரியபிளை தாங்க பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரூட் வந்து அதாவது இது கேஸுங்க, இது கீவேர்டு. கேஸ் ஆப்பிளாக இருந்துச்சுன்னா நான் என்னன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னா ஸ்வீட் ரெட் ஃப்ரூட். அதுக்கப்புறம் தென் வந்து பிரேக். இப்போ நீங்கள் இங்கே பிரேக் கொடுத்தாதாங்க இது வந்து டெர்மினேட் ஆகிடும். இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகுங்க. அது வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பனானாவாக இருந்துச்சுன்னா எல்லோ ஃப்ரூட்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆரஞ்சுனா ப்ரௌன் ஃப்ரூட்டுங்க. இப்போ இந்த ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா இந்த 3 தவிர வேறு ஏதாச்சும் ஃப்ரூட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்க. அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். ரன் பண்ணுவோம். பாருங்கள், என்டர் தி ஃப்ரூட் நேம் கேட்குது. நான் ஆப்பிள் கொடுக்குறேங்க. பாருங்க, ஆப்பிள் கொடுத்தது ஸ்வீட் ரெட் ஃப்ரூட்டுன்னு வந்துருச்சுங்க. இப்போ ஆப்பிள் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து மேட்ச் ஆயிடுச்சுங்களா? அப்போ இந்த ஆப்பிள் இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்வீட் ரெட் ஃப்ரூட் வந்து பிரிண்ட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது நான் சிங்கிள் லைன் தாங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரேக்குன்றதை வந்து நீங்கள் 2 லைன்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் அதுவே வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஒரு கேஸ்க்குள்ளே கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. தென் வந்து நம்ம இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்டர் தி ஃப்ரூட் நேம் கேட்குதுங்க. நம்ம வந்து என்னங்க கொடுக்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பனானா கொடுத்து பார்க்கலாம். பாருங்க, பனானா கொடுத்தது எல்லோ ஃப்ரூட்டுன்னு சொல்லி அவுட்புட் வந்துருச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தென் வந்து ஆரஞ்சு கொடுப்போம். பாருங்க, ஆரஞ்சு கொடுத்தா ரவுண்ட் ஃப்ரூட் வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து இஃப் கண்டிஷனில் கூட கொடுக்கலாங்க. இஃப் ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆப்பிள்ஸ்னால் இது வந்து இஃப்பில் மாற்றி காட்டுறாங்க. இதுலேயே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 3 கண்டிஷன் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இல்லாமல் வேறு ஏதாச்சும் இது சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஸ்ட்ராபெரி சொல்லலாங்களா? ஸ்ட்ராபெரி. இப்போ பாருங்களேன், ஸ்ட்ராபெரி கொடுத்ததையும் இந்த 3 கண்டிஷனில் ஏதாச்சும் ஸ்ட்ராபெரி மேட்ச் ஆகுதுங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அதனால தான்
இந்த 3 சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் இது 3 தவிர என்ன இருக்கு? இப்போ எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட் ஓடிடுங்க. டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குங்க? ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட்னு இருக்குது. அப்போ அது பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. இப்போ நான் இதையே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வச்சுக்கோங்க. ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஐயோ வெயிட் பண்ணுங்கப்பா. ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஸ்விட்ச் வித் இஃப்னு கேட்குதுங்களா? இந்த ஸ்விட்ச் இதையே வந்து இஃப் வச்சு மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. இப்போ நம்ம மாற்றி பார்க்கலாம். என்னன்னு சொல்லியிருக்கோம்? இஃப் ஃப்ரூட் டாட் ஈக்குவல்ஸ். இந்த டாட் ஈக்குவல்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுங்க. இது வந்து ஸ்ட்ரிங் பில்டர்னு சொல்லி ஒரு மாடல் பார்ப்போங்க. அப்போ வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த ஃப்ரூட்டோட வேல்யூ வந்து இந்த ஆப்பிளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட் ரெட் ஃப்ரூட், இல்லைன்னா எல்ஸ் இஃப். நம்ம நேற்று கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் எல்சிஃப் லெட்டர் பார்த்துருப்போம் இல்லைங்க, அதுதாங்க. ஓகேங்களா? இந்த 3 இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் பண்ணி, இல்லைனா எல்ஸ் வந்து ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட். ஓகேங்களா? இதாங்க இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணாமல் நம்ம இன்னும் வேறு எப்படி பண்ணலான்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணி பண்ணலாங்க. அதுவே இந்த ஸ்விட்ச்லேயே என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச்னு இருக்குங்க. அதுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம்ங்க. ஆல்ட் என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள், ரீப்ளேஸ் இஃப் வித் ஸ்விட்ச் கொடுத்துட்டு பாருங்கள், நீங்கள் வந்து இதாங்க என்ஹான்ஸ்டு ஸ்விட்சுங்கிறது. நம்ம முன்ன பண்ண மாதிரி இங்கே வந்து கோலன் கொடுத்து ஒவ்வொரு இதாக பண்ணாமல் இப்படி டேரெக்டாக கூட கேஸ் ஆப்பிள்னு கொடுத்துட்டு இப்படி டேரெக்ட் ஆரோ இருக்கு இல்லைங்க, இது ஆரோனா இது எப்படி போடணும்னா ஒரு ஹைஃபன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போடணுங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னா எஸ் ஸ்வீட் ரெட் ஃப்ரூட், பனானா வந்து எல்லோ ஃப்ரூட், ஆரஞ்சுனா ரவுண்ட் ஃப்ரூட், இல்லை டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட். ஓகேங்களா? இதுதாங்க என்ஹான்ஸ்டு ஸ்விட்சுன்னு சொல்கிறோம். நான் இங்கேயே என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நார்மலாக இது பண்ணிட்டு கூட இந்த ஸ்விட்சுன்ற கீவேர்டுக்கிட்ட வந்து கர்சரை வச்சுட்டு ஆல்ட் என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், பூஸ்ட் ஆன் ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், ரீப்ளேஸ் ஸ்விட்ச் வித் இஃப் இந்த மாதிரி காட்டுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச்னா புரிஞ்சுருக்குங்க. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் இந்த கமெண்ட் லைனில். ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டோங்க, அதனால தாங்க. ஓகேங்க. இப்போ என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச், அந்த என்ஹான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆரோ போடுறது தாங்க. இதில் எப்படி ஆரோ போட்டு இப்போ சிங்கிள் லைனாக இப்படி கொடுத்துட்டு இன்னொரு ஒரு மல்டிபிள் லைன்ஸ்னால் என்ன பண்ணணும்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இங்கே வந்து பேரந்தசிஸ் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? உள்ளே நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலனாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இங்கே வந்து இன்ட் டே, அதாவது ஒன்று டேவை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேங்க. இந்த டேவை தான் எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணுறோம். டேவோட இது வந்து என்னென்னா இன்ட்டுங்க. ஓகேங்களா? இப்போது கேஸ் 1 வந்து என்னென்னா நான் அதாவது 1 டைப் பண்ணேன்னா எனக்கு மண்டே வரணும், 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே, 7னா சண்டேங்க. டிஃபால்ட்டாக இந்த 7 நம்பர்ஸ் இல்லாமல் வந்துச்சுன்னா இன்வேலிட் டேன்னு வரணுங்க. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாங்க. வந்து கர்சர் வெயிட் பண்ணுதுங்க. நம்ம வந்து 4 கொடுக்கலாங்க. 4னா என்னங்க? தேர்ஸ்டே. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அவுட்புட்டும் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபால்ட்டுக்கு வந்து 7 வரைக்கும் இருக்குங்களா? நம்ம ஒரு 15 கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 15 கொடுத்தா இங்கே 7 வரைக்கும் தாங்க கேஸ் இருக்குது. அப்போ வந்து இதுக்கு தவிர மீதி எது வந்தாலும் நம்ம டிஃபால்ட்டில் போய் இன்வாலிட் டே வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இப்போ பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்க. இன்னொரு இது என்னென்னா, ஒரு நிமிஷம்ங்க, இதெல்லாம் கமெண்ட் லைன் பண்ணிடலாம். இன்னொரு வந்து ஸ்விட்சிங்கில் நீங்கள் எம்சிக்யூ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லாம் இருக்குங்க. அதனால் நீங்கள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது இது வந்து சேம் டைப்பில் தாங்க இருக்கணும். இப்போது இந்த எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாருங்க, அதான் உங்களுக்கு புரியும். இதை வச்சுக்கோங்க. இங்கே ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டுன்றது ஸ்ட்ரிங்குங்க. இப்போ நான் அதுவே இந்த ஆப்பில் தூக்கிட்டு நான் ஏதாச்சும் ஒரு கேஸில் ஒரு இன்டீஜர் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல எரர் காட்டுது, ரெட்டாக மாறிடுச்சுங்களா? அப்போது இங்கே வந்து எரர் காட்டுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம இங்கே வந்து ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷனில் என்ன டேட்டா டைப்புக்கான வேரியபிள் கொடுக்குறோமோ அது தாங்க இங்கே ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அதுவே நம்ம ஆப்பிள் ஆஸ் யூஷுவல் கொடுத்துர்லாங்க. இப்போ வந்து எரர் வராதுங்க. ஓகேங்களா? தென் வந்து
இந்த மாதிரி நீங்கள் ஆரோ கொடுக்கும்போது நீங்கள் வந்து பிரேக் கொடுக்க தேவையில்லைங்க. இது வந்து என்ஹான்ஸ்டு ஸ்விட்சுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது முடிஞ்சிருச்சுன்னா பிரேக்காக இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் போடுற மாதிரி போடுறதுனா ஒரு நிமிஷம்ங்க. இப்போ இதை நம்ம என்ஹான்ஸ்டு ஸ்விட்ச் இல்லாமல் நார்மல் ஸ்விட்சு கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம். ஆல்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட். இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். அப்போதான் உங்களுக்கு புரியும். இந்த இதில் புரியாது. இந்த கேஸ் ஆப்பிளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லனில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிரேக் கொடுத்துடலாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் வந்து இப்போ கேஸ் பனானாக்கு நம்ம பனானானே பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பிரேக் கொடுத்துட்றேன். தேவையில்லாமல் நம்ம ஆல்ட் என்ட்ரு கொடுக்கும் என்னென்னோ வந்துருச்சுங்க. ஓகேங்க, இப்போ நான் வந்து இந்த கேஸ் ஆரஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்டாக்ஸ் வச்சு கொடுத்தோம்னா தாங்க நான் இப்போ சொல்கிற கான்செப்ட் புரியும். அதனால தான் நான் வந்து ரீரைட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்களும் அந்த மாதிரியே சைட் பை சைட் போட்டு பாருங்கள். நான் போடும்போது நீங்களும் வந்து வீடியோவெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கான்செப்ட் போட்டதையும் அப்பப்போவே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்பயே புரிஞ்சுருங்க. இப்போது இங்கே பிரேக் கொடுக்கவும் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே ஆப்பிள் வரும். ஆப்பிள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இங்கே பிரேக் ஆகி இந்த ப்ரோக்ராமே டெர்மினேட் ஆகிடுங்க. இப்போ நான் இங்கே வந்து நான் பிரேக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணுறேங்க. என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்களா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாங்க. என்டர் தி ஃப்ரூட் நேம் கேட்குது. நம்ம வந்து இங்கே ஆப்பிள்னே கொடுப்போங்க. இப்போ ஆப்பிள் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஆப்பிள் கொடுத்ததையும் இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்க. ஓகேங்களா, அப்போ தென் வந்து இந்த ஆப்பிள் பிரிண்ட் ஆச்சு. இப்போ ஒரு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் இப்போ நீங்கள் பிரேக் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே டெர்மினேட் ஆகுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் வந்து பண்ணனா தான். ஆனால் ஆப்பிள் இங்கே ஒரு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே லைனாக எக்ஸிக்யூட் ஆகுங்க. கேஸை வந்து செக்கே பண்ணாதுங்க. இப்போ ஆப்பிள் எக்ஸிக்யூட் ஆச்சு, நெக்ஸ்ட்டு பனானா எக்ஸிக்யூட் ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து பிரேக் இருக்கும். இங்கே பிரேக் இருக்குடா, அப்போ வந்து நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அதனால தான் ஆப்பிள் பனானா அவுட்புட் வந்துருக்கு. அப்போ இப்போ இங்கே வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஆரஞ்சிட்ட தாங்க பிரேக் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஆப்பிள் கொடுக்குறேங்க. இப்போ வந்து என்ன அவுட்புட் வரும்னா ஆப்பிள் பனானா ரவுண்ட் ஃப்ரூட். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே எதுவுமே பிரேக்கே கொடுக்கலங்க. அப்போ பிரேக் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ வந்து இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து இதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகி இது வரைக்கும் இருக்குங்க. தென் வந்து இங்கே பிரேக் ஆகிடுது. ஓகேங்களா, இப்போ நான் அதுவே ஆப்பிள் கொடுக்கவும் இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பனானா கொடுத்து பார்க்கலாம். பாருங்க, பனானா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கேஸ் செக் பண்ணுங்க. இது வந்து பனானாவா இல்லைப்பா. நெக்ஸ்ட் வந்து வருங்களா, இப்போ இங்கே தான் பனானா இருக்குது. இப்போது எந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த கேஸ்க்குள்ளே போயிட்டு எது வரைக்கும் பிரேக் இருக்கோ அது வரைக்கும் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகுங்க. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பிரேக்கோட இது புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து அதாங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இஃப் பிரேக் இஸ் நாட் யூஸ்ட் இட் வில் கண்டினியூ டு நெக்ஸ்ட் கேஸ். அதாவது பிரேக் வந்து நம்ம கொடுக்கலன்னா
வந்து அது வந்து நெக்ஸ்ட் கேஸ்க்கு கண்டினியூ ஆகும். அதுதாங்க இந்த நோட். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். இப்போ பிரேக் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் தி சீக்வன்ஸ். பிரேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சீக்வன்ஸை டெர்மினேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் அலவுட். இதை பார்த்துடலாங்க. டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ்னால் இப்போ நான் இங்கே ஆப்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே நான் ஆப்பிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் பாருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல எரர் வருது. இங்கே நீ ஆப்பிள் யூஸ் பண்ணிட்ட, என்ன மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணுற, அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுதுங்க. அப்போ நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதுதாங்க அந்த எரர். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு, செகண்ட் சொல்லியாச்சு, தேர்ட் ஓகேங்க, ஃபோர்த் ஓகே. ஃபிஃப்த் டிஃபால்ட் வில் எக்ஸிக்யூட் when none of the above does. டிஃபால்ட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இங்கே மேலே இருக்க கேஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா தாங்க டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் வந்து லாஸ்ட்டில் ப்ரோக்ராமோட லாஸ்ட்டில் கொடுத்தா நம்ம பிரேக் கொடுக்க தேவையில்லைங்க. அதுவே நம்ம ஒரே நிமிஷங்க, இங்கே நம்ம பிரேக் கொடுத்துடலாம். இந்த டிஃபால்ட் வந்து லாஸ்ட்டில் கொடுக்கும்போது நம்ம பிரேக் கொடுக்க தேவையில்ல. அதுவே நம்ம நடுவில் எங்கேயாச்சும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஃபால்ட்டை வந்து கட் பண்ணி நம்ம நடுவில் எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்களேன். இப்போ இங்கே நம்ம நடுவில் டிஃபால்ட்டு கொடுத்தாலும் இப்போ கேஸ் ஆப்பிள் செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் இப்போ நீங்கள் டிஃபால்ட் வந்து இங்கேயே கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு எல்லா கேஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட் இருக்கு இல்லைங்க, இதை செக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் செக் பண்ணாதுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணும், இதை செக் பண்ணும். எல்லா கேஸும் செக் பண்ணாட்டி தாங்க டிஃபால்ட்டுக்கே போகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இல்லைன்னா டீபக் பாயிண்டர் வச்சு கூட பார்த்துடலாங்க. இப்போ நான் இங்கே வந்து பிரேக் கொடுத்துட்றேங்க. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஆப்பிள் பனானா ஆரஞ்சு இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேட்குறேங்க. இப்போ பனானா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பனானா வச்சுக்கலாம். இப்போ நம்ம டீபக் பாயிண்டர் இங்கே வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க நமக்கு புரியும். டீபக் பாயிண்டர் இங்கே வச்சுட்டு இந்த பூச்சி பட்டன் தொட்டுடலாங்க. ஓகேங்களா? என்டர் தி ஃப்ரூட் நேம் கேட்குது. நான் பனானா கொடுக்குறேன். அப்போ பனானா. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரூட் நேம் பனானான்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல தான் வருது. நீங்கள் யோசிக்கலாம்ல, கேஸ் ஆப்பிள் இல்லை, நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் தானே கொடுத்துருக்கு, அப்போ டிஃபால்ட் தானே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் இந்த டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் கேஸ்க்கு பனானா போய் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஸில் இருக்கிறதாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் பார்க்கும். நீங்கள் டிஃபால்ட்டை முதலே கொண்டு போய் பார்த்தாலும் டிஃபால்ட் வந்து வராதுங்க. கேஸெல்லாம் பார்த்துட்டு எந்த கேஸும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா தாங்க டிஃபால்ட் வரும். இப்போ இங்கே சென்டரில் கொடுத்தாதாங்க இங்கே டிஃபால்ட் வந்து இங்கே வச்சு சென்டரில் நம்ம டிக்ளேர் பண்ணாதாங்க நம்ம பிரேக் கொடுக்கணும். இப்போ இதை இது பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? அவுட்புட் வந்து பனானானே பிரிண்ட் ஆயிடுச்சுங்க. தென் இப்போ டிஃபால்ட்டு நடுவில் கொடுக்கும்போது ஏன் இங்கே பிரேக் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பிரேக் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுங்க. இங்கே பாருங்கள், நான் இதை எடுத்துட்றேன். நம்ம ரன் பண்ணுவோம். என்டர் தி ஃப்ரூட் நேம் கேட்குது. நான் வந்து இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி கொடுக்குறேன். நம்ம என்ன கொடுக்கலாம்? கோவா கொடுக்கலாங்க. பாருங்க, என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட் கொடுத்துட்டு பனானா. பார்த்தீங்களா? இப்போ இந்த கேஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ டிஃபால்ட்டுக்கு வரும். என்ன பிரிண்ட் ஆயிடுச்சு? என்டர் ஏ வேலிட் ஃப்ரூட்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே பிரேக் கொடுத்தோமா? இல்லை. அப்போ பிரேக் கொடுக்கலனாலே கண்டினியூஸ் டு நெக்ஸ்ட் கேஸுங்களா? அப்போ இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பனானா பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிரேக் இருக்கனால வெளியே வந்துருச்சு. அதுவே நம்ம இங்கே பிரேக் கொடுத்துட்டோம்னா என்னென்னா, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கோவா கொடுக்குறேன். பாருங்க, ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃபுட். இந்த கேஸ்லாம் பார்க்குது எதுவும் இல்லை. அப்போ டிஃபால்ட் தான். ப்ளீஸ் என்டர் ஏ வேலிட் ஃபுட் பிரிண்ட் பண்ணிச்சு. பிரேக் கொடுக்கவும் வெளியே வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பிரேக்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் கேசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தாங்க நெக்ஸ்ட் டிஃபால்ட் வரும். தென் வந்து இங்கே பாருங்கள், இஃப் டிஃபால்ட் இஸ் நாட் அட் தி எண்ட் புட் பிரேக் ஆஃப்டர் இட். அதுவே டிஃபால்ட் வந்து நம்ம இங்கே கடைசியில் கொடுத்தோம்னா எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்டே இது தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கேசஸே இருக்காதுங்க. அதனால தான் அங்கே பிரேக் கொடுக்க தேவையில்லைன்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த இடத்துல பிரேக் கொடுக்கறது ஒன்று தாங்க, பிரேக் கொடுக்காம இருக்கிறது ஒன்று தாங்க. அதுவே நீங்கள் நடுவில் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரேக் கொடுங்க. அப்போ தாங்க அது டெர்மினேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்லலாம் கூட கேட்கலாங்க, டீபக்கிங் கொஷின்ஸ்லலாம். இன்னைக்கு நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் தாங்க பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து என்னென்னா,
அது பேர் என்னங்க குரூப் ஸ்விட்சிங்னு சொல்லுவாங்க. குரூப் ஸ்விட்சிங்கில் ஃபஸ்ட் இருங்க இதெல்லாம் கமெண்ட் லைன் பண்ணிடலாம். குரூப் ஸ்விட்சிங்னா பார்த்துடலாம். குரூப் ஸ்விட்சிங்னா என்னன்னா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து கொடுக்காம ஒட்டுக்கா கொடுக்கறதுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நான் வந்து இன்ட்டு டேஸ் நம்ம முன்ன பார்த்த அந்த மண்டே டியூஸ்டே அதே மாதிரி தாங்க டேஸ் வச்சு தான் எடுத்திருக்கோம். ஆனால் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 டேஸ் அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து வீக் டேஸுங்களா. நெக்ஸ்ட் வந்து 6-7 சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டேஸ் வாங்குற யூசர்ட் இருந்து இன்புட்டா இதை ரிமூவ் பண்ணிடலாம் கமெண்ட் லைனை. ஓகேங்களா. இன்புட் வாங்குகிறோம். இப்போ ஸ்விட்ச் டேஸ் கேஸ் 1 2 3 4 5. இப்போ இந்த 5 கிட்ட வந்து இங்கே கொடுத்தாலும் அதாவது இது என்ன இங்கே என்ன அர்த்தம்னா இப்போ கேஸ் 1 வந்தாலும் இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். 2 சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது பிரிண்ட் ஆகும். 3 வந்தாலும் இதுதான், 4 வந்தாலும் இதுதான், 5 வந்தாலும் இதுதான். ஓகேங்களா. இது முடிச்சுட்டு பிரேக். அதுவே இப்படி 6-7 இல்லை இது 2 வேல்யூஸ் வந்தாலும் இதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் கேசஸ்க்கு வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணணும், ஒரே வேலை தான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இப்போ கேஸ் 1க்கு தனியாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, 2க்கு தனியாக பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லைங்க. அதுக்கு தாங்க இந்த குரூப் ஸ்விட்சிங்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் டிஃபால்ட்டில் என்டர் தி வேலிட் டேட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாங்க. வந்து கர்சர் வெயிட் பண்ணுது நம்ம டேஸ் இது பண்ண. நான் வந்து இப்போ 4 கொடுக்குறேங்க. 4 கொடுத்தா பாருங்க இப்போ 4 இங்கே இருக்குது, ஆனால் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு வீக் டேஸ். ஓகேங்களா. இதுக்கு மேலே எந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இதாங்க பிரிண்ட் ஆகும். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். 6 கொடுப்போங்க. இப்போ 6 கொடுத்தா வந்து வீக்கெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ இதில் எது கொடுத்தாலும் வீக்கெண்ட்ஸ் தாங்க. தென் வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் கொடுத்து பார்க்கலாம். ஒரு 9 கொடுக்கலாங்க. பாருங்கள் 9 கொடுத்தா டிஃபால்ட்டில் என்டர் தி வேலிடேட். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு குரூப் ஸ்விட்சிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். நம்ம என்னேபிள் ஸ்விட்சிங் என்ஹான்ஸ்டு ஸ்விட்சிங் சாரிங்க என்ஹான்ஸ்டு ஸ்விட்சிங்க்கு எனேபிள்னு சொல்லிட்டேன். என்ஹான்ஸ்டு ஸ்விட்சிங் வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னா இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குங்களா. கோட் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்கு இல்லைங்க, சிம்பிளாக. அதுவே இப்படி கொடுத்தா லைன் பை லைன் போயிட்டே இருக்குது. அதுவே இதுனா இப்படி ஆரோ கொடுக்குறோம், ஒரு சிங்கிள் லைனில் முடிஞ்சிருது இல்லைங்க. அதுக்கு தாங்க நம்ம என்ஹான்ஸ்டு ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சுவிட்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிரேக்கோட இம்பார்ட்டன்ஸ், தென் வந்து டிஃபால்ட்னா எதுக்கப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும், குரூப் ஸ்விட்சிங்னா என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க. டாட்டா பாய் பாய்.